ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான கத்திரிக்காய் வத்தல் குழம்பு செய்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். ஒரு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ வதங்கிடுச்சு. நம்ம கொஞ்சமாக எடுத்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே கடாயில் நம்ம எடுத்து வச்சுக்க கத்திரிக்காய் வத்தலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறோம். கூடவே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 1/4 டீஸ்பூன் வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சேர்த்து வதக்கிக்கணும். இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து ஒரு லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுக்கிறது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டையும் இதிலோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து கொதிக்க விட்டு எடுத்தோன்னா சூப்பரான கத்திரிக்காய் வத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.